Hi, good morning. So today we are going to talk about population forecasting. Okay. So generally population forecasting அப்படினா என்னன்னா நம்ம ஒரு present year ஓட population வச்சு ஃபியூச்சரா வர இயர்ஸோட எவ்வளோ பாப்புலேஷன்ஸை ப்ரிடிக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது என்னென்னா பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங். அதாவது வெதர் பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா இல்லை அப்படியே ரிமைன் கான்ஸ்டன்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்யூச்சரை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது என்னென்னா பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா, ஜென்ரலாக அது வந்து கேல்குலேட்டிவ் பார்ட்டாக தியரட்டிக்கலாக வந்து கேல்குலேஷன் பண்ணி தான் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாப்புலேஷன் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க. சரி, இதில் ஜென்ரலாக வந்து 10 டைப்ஸ் இருக்குது. அதில் நமக்கு மெயினாக தெரிய வேண்டியது 3 டைப்ஸ். சரியா, 3 டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் arithmetic mean method. Second one is geometrical increase method. Third one is incremental increase method. Okay, so இதில் arithmetic mean method அப்படிங்கிறது என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரி, arithmetic mean method அப்படிங்கிறதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா developed and old cities and terms. Okay, சரியா, ஸோ developed and old terms தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா arithmetic mean method அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா ஆல்ரெடி டெவலப் ஆகி ரொம்ப பழைய சிட்டிஸ்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி சிட்டிஸில் வந்து பாப்புலேஷன் வந்து டிட்டர்மைன் பண்ணோம் அப்படின்னா எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அரித்மெட்டிக் மீன் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இதே ஜியாமெட்ரிக்கல் மீன் மெத்தட் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னா அதில் எந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யங் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ், யங் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்து யூஸ் பண்ணுறது வந்து என்னென்னா ஜியாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இது ரெண்டு தான் வந்து நமக்கு என்ன மாதிரியான சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் அரித்மெட்டிக் மீன் மெத்தட் அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அரித்மெட்டிக் மீன் மெத்தடில் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன், ஸோ டெவலப்ட் அண்ட் ஓல்ட் டேர்ம்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். சரியா, ஸோ அப்போ ஓல்ட் சிட்டிஸ் ரொம்ப பழைய காலத்து சிட்டிஸ்லாம் வந்து எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னா அரித்மெட்டிக் மீன் மெத்தட் வச்சு டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இதில் பாப்புலேஷனோட க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எப்படி அப்படின்னா சப்போஸ் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பர் மந்த் ஒரு 100 rupees வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடனாக வாங்குறோம். ஸோ அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வட்டி மந்த்லி எவ்வளோ கட்டணும், 10 rupees கட்டணும் அப்படின்னா ஸோ மந்த்லி நான் 10 rupees தான் கட்டிகிட்டே வருவேன். ஸோ அந்த மாதிரி ஸோ இயர் பை இயர் இப்போ 2000 பாப்புலேஷன் இப்போ ஃபஸ்ட் இயர்லேருந்து செகண்ட் இயருக்கு 2000 பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கு 2000 தான் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 இஸ் அ பாப்புலேஷன் ஆஃப் அ சிட்டி. இந்த இயர் 2010, அப்போ 2011 12,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அடுத்த இயர் எப்படி இருக்கும், 14,000 இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2000 தான் இன்க்ரிமெண்டலாக இருக்கும். ஸோ இதுதான் என்னென்னா அரித்மெட்டிக் மீன் மெத்தடோட கான்செப்ட். இதுக்கு ஜென்ரலாக டிரைவ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்ன ஒரு ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ பாப்புலேஷன் ஆஃப் த nth இயர் இஸ் ஈக்குவல் டு பாப்புலேஷன் ஆஃப் த known இயர் ப்ளஸ் n into x bar where n is the number of years. அதாவது known இயர்ஸ்லேருந்து நம்ம கிடைக்க போகிற இயர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இயருக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ சப்போஸ் இது வந்து 2010 இருக்குது, நமக்கு வந்து 2030 பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் கேட்குறாங்க. சரியா, பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா ஸோ இதுக்கு இடையில உள்ள எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, 20 years டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரியா, ஸோ அப்போ 20 yearsை இன் டேர்ம்ஸ் ஆஃப் 10ல் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவோம், 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா 10,000 இன் டேர்ம்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸில் ரெப்ரசென்ட் பண்ண என்ன சொன்னேன், 10,000 divided by 1000. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 10. அதே மாதிரி இங்கே வந்து என்னென்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் 10ல் அப்போ 20 divided by 10 தட் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லி என்னை வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்.
ஸோ எக்ஸ் பாருங்கிறது என்னென்னா இட்ஸ் அன் ஆவரேஜ். இது எப்படி கால்குலேட் பண்ணணும், நான் டேபிள் வைஸ் நான் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் அரித்மெட்டிக் மீன் மெத்தடில் என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, டெவலப்ட் அண்ட் ஓல்ட் டேர்ம்ஸ், கான்ஸ்டன்ட் க்ரோத் இன்க்ரீஸ் மெத்தட், அப்புறம் வந்து இந்த ஃபார்முலா. அண்ட் இது எதை பேஸ் பண்ணி வருது, சிம்பிள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, இதான் வந்து என்னென்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அபவுட் arithmetic mean the method. இதில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, பாப்புலேஷன் க்ரோத் வந்து எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ அப்போ இது வந்து எப்பயுமே ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பாப்புலேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ திஸ் இஸ் த ரிசல்ட் அபவுட் arithmetic mean method. ஸோ இதில் ஜென்ரலாக இந்த ஃபார்முலா நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து செகண்ட் geometric increase method. ஸோ geometric increase மெத்தடில் என்ன படிப்போம் அப்படின்னா, என்ன சொல்லியிருக்கேன், யங் அண்ட் டெவலப்பிங், தட் இஸ் இன் கேஸ் ஆஃப் இந்தியாவில் டெவலப்பிங் தானே. ஸோ தட் டைப் ஆஃப் கண்ட்ரீஸில் நமக்கு வந்து ஜியாமெட்ரிக் இன்க்ரீஸ் மெத்தட் பற்றி தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாப்புலேஷனை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் க்ரோத் ரேட். ஓகேவா, ஒரு பர்டிகுலர் பர்சன்ட்டை வச்சு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. சரியா, இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காம்பவுண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சப்போஸ் நான் 100 ருபீஸ்க்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெண்ட் வாங்குகிறேன். ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மந்த் 10 ருபீஸ் கட்டுறோம் அப்படின்னா ரிமைனிங் வந்து 90. ஓகேவா, ஃபர்ஸ்ட் மந்த் நான் 10 ருபீஸ் கட்டிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் 110 ருபீஸ்க்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இயர்லி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆக்சுவலாக இதில் 10 இருந்தால் நெக்ஸ்ட் மந்த் 50 இருக்கும், நெக்ஸ்ட் மந்த் 20 இருக்கும். ஸோ இந்த மாதிரி அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ருபீஸ். புரிஞ்சா? ஸோ தட் இஸ் வாட் காம்பவுண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலாக நம்ம ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே புரிஞ்சிடும். இதில் ஜஸ்ட் அதே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான் வரும். Pn is equal to P0 into 1 plus R by 100 whole power n. இதை just as the same as காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. இது இந்த அமௌண்ட்டோட ஃபார்முலாவாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அதான் வந்து இதை வந்து காம்பவுண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ Pn is equal to P0 into 1 plus R by 100. இதுலேயும் n is the number of years in terms of 10, and then R is the rate of interest, and P is the initial or known population. Okay, initial or known population, and Pn is the nth year, the year to which we are going to find the population. So that's all about geometric increase method. So young and developing countries, percentage increase in growth, and compound rate of interest basis la varudhu, and then this formulas and these terms. Okay va? So the term la vara values la eppadi kandupidikradhu I'll tell you, right? Next, the third method is third method பொறுத்த வரைக்கும் incremental increase method. ஜென்ரலாகவே எப்பயுமே நமக்கு வந்து பாப்புலேஷன் ஒன்லி இன்க்ரீஸிங் மட்டும்தான் சொல்ல முடியாது, டிக்ரீஸும் இருக்கும் பிகாஸ் ஆஃப் த மார்டாலிட்டி ரேட். ஓகேவா, மார்டாலிட்டினா டெத் ரேட். ஸோ அதை பொறுத்து நமக்கு டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ இஃப் த பாப்புலேஷன் increases and decreases randomly, ஓகேவா, 1 இயர் வந்து நமக்கு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 2010 to 2011 வந்து நமக்கு ப்ளஸ் 2000 பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா 2011 to 2012 மைனஸ் 3000 பாப்புலேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா, அண்ட் தென் அகெயின் நெக்ஸ்ட் இயர் ப்ளஸ் 5000,
the next year minus 4000. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லாமல் ஒன் டைம் இன்க்ரீஸ் ஆகும், அதர் டைம் டிக்ரீஸ் ஆகும், அதர் டைம் இன்க்ரீஸ் ஆகும், இந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் வி கால்ட் ஆஸ் இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா I'll tell you. Pn is equal to P0 plus Nx bar plus Nx bar plus N into N plus 1 divided by 2 into Y bar. So this is one formula for this. Okay. இதில் X bar என்ன, Y bar என்ன அப்படிங்கிறது I'll tell you. Okay. ஸோ இதில் கிடைக்கிற பாப்புலேஷனோட வேல்யூ வந்து எதுக்கு பிட்வீனில் இருக்கும்? ஒன்று அரித்மெட்டிக் மீன் மெத்தட் படி இருக்கணும், ஒரு பாப்புலேஷன் கிடைக்கும். ஜியாமெட்ரிக் மெத்தடில் ஒரு பாப்புலேஷன் கிடைக்கும். அண்ட் இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸில் ஒரு பாப்புலேஷன் கிடைக்கும் இல்லையா? சப்போஸ் சேம் இயருக்கு நம்ம கேல்குலேட் பண்ணுறோம் 3 மெத்தட் அப்படின்னா எப்பயுமே இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட் லைஸ் பிட்வீன் த ஜியாமெட்ரிக் மெத்தட் அண்ட் அரித்மெட்டிக் மெத்தட். அண்ட் ஜியாமெட்ரிக் மெத்தட் தான் அதிகமாக இருக்கும், அரித்மெட்டிக் மெத்தட் தான் கம்மியான பாப்புலேஷன்ஸில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட் லைஸ் பிட்வீன் ஜியாமெட்ரிக் அண்ட் அரித்மெட்டிக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஃபர்ஸ்ட் மெத்தட், செகண்ட் மெத்தட், தேர்ட் மெத்தட். புரிஞ்சா? ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். இதை தவிர வேறு எதுவும் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் நமக்கு கொஷின்ஸ் வந்து வராது. புரிஞ்சா? ஸோ நவ் லெட் அஸ் see how to calculate the 3 methods from the given question. Okay, so I'll give you a problem. So the population record of a town is given below. So determine the necessary. Okay, first of all I'll write about the years. Year, what population do they have? Okay, and then let 50, 1960, 70, 80, 90, so 2000. They're asking the year to find about 2020. Okay, 2020, the present year. So the 1.1 into 10 power 5, 1.6 into 10 power 5, 2.1 into 10 power 5, 2.2 into 10 power 5, 2.7 into 10 power 5, and 3 into 10 power 5. So these are all the population they have given. First, what we have to find is இது வந்து நம்ம solution. Okay, from this the solution starts. So increase in population, that is ஒரு இயர்ந்து ஒரு இயருக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் என்ன அப்படின்னா எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சப்ராக்ட் திஸ் த செகண்ட் வேல்யூ ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் வேல்யூ. ஸோ அப்படி சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 0.5 into 10 power 5. அதே மாதிரி இதை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 0.5 into 10 power 5. Then subtract this, we'll get 0.1 into 10 power 5. Subtract this 0.5 into 10 power 5, and then again subtract this 0.3 into 10 power 5. ஸோ இந்த எக்ஸ் பார்க்கு வேல்யூ கிடைக்குது இல்லையா? ஸோ இதை வச்சே நம்ம எந்த மெத்தட்ஸை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லிடலாம். ஸோ நம்ம அரித்மெட்டிக் மெத்தடை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கோம்? அரித்மெட்டிக் மெத்தடை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இந்த எக்ஸ் பாரோட வேல்யூ எல்லாத்துக்குமே கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு, இல்லை கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வாட் வில் ரெஃபர்? அரித்மெட்டிக் மெத்தட் போயிடும். இதே ஜியாமெட்ரிக் மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெகுலர் பேட்டர்னில் இல்லாமல் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருந்துச்சு. ஸோ பர்சன்டேஜ் கணக்கில் ஓகேவா 10%, அடுத்து 10, இதில் 10%, அடுத்து இதில் 10%, அந்த மாதிரி 10% இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருந்துச்சு அப்படின்னா ஸோ தட் வி ப்ரிஃபர் தட் for that we'll prefer as geometrical method.
சப்போஸ் இங்கே 0.5 இருக்குது, இங்கே 0.5 இருக்குது, இங்கே 0.1 குறைஞ்சிருக்கு, மறுபடியும் 0.5 ஏறி இருக்குது. ஸோ டிக்ரீசிங் இன்க்ரீசிங். ஸோ ஃபார் திஸ் டைப் ஆஃப் சம்ஸ் வில் ப்ரிஃபர் வாட்? இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட். புரிஞ்சா? ஸோ ஹவு எப்படி வந்து எதை ப்ரிஃபர் பண்ணணும் அப்படின்றது. ஸோ கொஷின்ஸ்லேயே நமக்கு இந்த இன்க்ரீசிங் பாப்புலேஷன்ஸ் கொடுத்து எந்த மெத்தட் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு கூட கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். புரியுதா? ஸோ யூ ஹாவ் டு நோ தட். எக்ஸ்பார் எப்படி கண்டுபிடிச்சுன்னு தெரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் ஐ வில் ஹெல்ப் யூ டு ஃபைண்ட் த R, that is rate of interest. ஸோ R எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the value this divided by this, that is இந்த வேல்யூ divided by இந்த வேல்யூ. ஓகேவா? into 100, 0.5 into 10 power 5 divided by 1.1 into 10 power 5 into 100. So this is what R. So அதே மாதிரி இதுக்கு this divided by this, and then this divided by this, and then this divided by this, and then this divided by this. That is enough. இது வரைக்கும் நமக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் plot பண்ணி, and then what you have to find? Y bar. ஸோ இந்த பர்சன்டேஜில் ரெப்ரசென்ட் பண்ணுது எல்லாமே in terms of percentage. and y barங்கிறது என்ன அப்படின்னா, you are subtracting the x bar terms. புரிஞ்சா? அதாவது 0.5 minus 0.5 0, and then 0.1 minus 0.4 minus 0.4. so and then 0.5 minus 0.1, so that is 0.4. likewise again 0.2. so இந்த மாதிரி we have to subtract y bar. புரிஞ்சா? this is y bar or x bar. எப்படி கண்டுபிடிச்சு I will tell you again. first of all populations கொடுத்துருப்பாங்க. ஸோ செகண்ட் வேல்யூ மைனஸ் ஃபஸ்ட் வேல்யூ கிடைச்சா எக்ஸ் பார். அகைன் இதில் செகண்ட் வேல்யூ மைனஸ் ஃபஸ்ட் வேல்யூ கிடைச்சா ஒய் பார். அண்ட் த ஃபர்ஸ்ட் வேல்யூ டிவைடட் பை த ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆஃப் த பாப்புலேஷன் வில் கெட் யூ த ஆர் பர்சன்டேஜ். புரிஞ்சா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஃபைண்ட் எக்ஸ் பார், ஆர் அண்ட் ஒய் பார். நவ் கம் டு தி ஃபார்முலாஸ் ஆஃப் ஆல் தி த்ரீ மெத்தட்ஸ். ஒன் செகண்ட். ஸோ ஹியர் யூ கேன் see that இங்கே வந்து எக்ஸ் பார் இருக்குது, ஒய் பார் இருக்குது, என் P0 is the initial population. What will you take? If you take 2000, அதாவது நீங்கள் வந்து 2000 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2000க்கும் 2020க்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 20 years. ஸோ சப்ஸ்டியூட் n equal to 2. இதே இஃப் யூ டேக் 1950 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1950 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2020ல் எவ்வளோ இயர்ஸ் போயிருக்கு அப்படின்னா, ஸோ இயர் 50 and sorry totally 70 years இருக்குது. ஸோ டிவைடட் பை 10 you have to take 7. Suppose if they ask 25 year and you are taking 2000 as a population, அப்படிங்கும்போது 2000 நம்ம சப்ராக்ட் பண்ண எவ்வளோ? 25 years. அப்போ டிவைட் பை 10 போட்டால் எவ்வளோ வரும்? 2.5ன்னு சொல்லி நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி என்னோட வேல்யூ யூ கேன் சப்ஸ்டியூட் ஹியர். ஒய் பார் தெரியும், எக்ஸ் பார் எப்படி கண்டுபிடிக்க தெரியும், P0 தெரியும். ஸோ யூ கேன் கெட் த Pn. சேம் லைக் தட். டேக் ஹியர். okay, Pn is equal to P0 plus nx bar. P0 n x bar எல்லாமே தெரியும், right? next year P0 r 100, okay, n எல்லாமே தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் மெத்தட்ஸை வந்து ஈஸியாக போட்டுடலாம். புரிஞ்சா? ஸோ இந்த 3 மெத்தட்ஸ் அண்ட் அதனோட டெஃபினிஷன்ஸ், அதனோட ஃபார்முலாஸ் அண்ட் ஹவு யூ ஆர் கோயிங் டு கேல்குலேட் த ப்ராப்ளம்ஸ், இதை மட்டும் படிச்சிங்கனாலே it will be enough for the population forecasting. okay va? So idoda population forecasting உங்களுக்கு வந்து முடியுது. So here population forecasting முடிஞ்சு அடுத்து வந்து we are going to continue with quality of water. okay va? So next, quality of water. already நம்ம வந்து pure water, potable water, palatable water, polluted water, contaminated water, mineral water, இதை பற்றி எல்லாமே படிச்சிட்டோம். பியூர் வாட்டருங்கிறது என்னது? only 2 molecules of H and 1 molecule of oxygen. Potable water is what? Drinking water. And palatable water is cannot be drinking but it will look good appearance. I mean good looks, okay? So polluted water will have undesirable matters but no organic and bacteria will be present. In case of contaminated, pathogenic bacteria will be there. Mineral water, minerals good for health.
வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து என்னென்னா டைப்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ இப்போ இந்த வாட்டர்ஸில் நமக்கு வந்து நிறையா இம்ப்யூரிட்டிஸ் வந்து கலந்துருக்கும். சரியா? ஸோ பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த இம்ப்யூரிட்டிஸ் தே ஆர் கிளாசிஃபைட் 3 டைப்ஸ் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ். ஓகேவா? என்னென்னவா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா suspended, colloidal, dissolved. Okay. Suspended impurities. ஸோ இது வந்து இருக்கிறது பெரிய சைஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிரேட்டர் சைஸ் தான் நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இட் வில் பி கிரேட்டர் தேன் 1 micron meter. What do you mean by micron? That is equal to 10 power minus 6 meter. புரிஞ்சா? So it will be greater than 10 power minus. Upper we can see the suspended impurities. In case of colloidal, so that comes 1 micrometer to 10 power minus 3 micrometer, and if it is less than 10 power minus 3 micrometer, that is called dissolved. சரியா? Salt, gas, minerals, metals இதெல்லாம் வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும் வாட்டருக்குள்ளே. ஸோ தட் வில் பி 10 power minus 3. அதனால அது வந்து என்ன வந்து டிசால்வ் ஆகிடுது. அண்ட் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸை பொறுத்த அளவுக்கு ஆர்கானிக் மேட்டர்ஸ்லாம் வந்து இதுக்குள்ளே வரும். சரியா? ஆர்கானிக் மேட்டர்ஸ்னால் வந்து தட் இஸ் எபிடமிக் டிசீஸ்க்கெலாம் வந்து பெரிய ரீசனாக வந்து எந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா எந்த இம்ப்யூரிட்டிஸ்னால நமக்கு வந்து டிசீஸை வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா டியூ டு கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ்னால தான் நமக்கு வந்து என்னது எபிடமிக் டிசீஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ டியூ டு ஆர்கானிக் மேட்டர்ஸ், தட் இஸ் வைரஸ்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் சைஸில் தான் இருக்கும். அண்ட் சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ் தான், அதாவது நமக்கு நேக்கட் ஐல தெரியும். காசஸ் டர்பிடிட்டி. வாட் யூ மீன் பை டர்பிடிட்டி? டர்பிடிட்டினா என்னென்னா கலங்கல் தன்மை. ஓகேவா? கலங்கல் தன்மை இருக்கும். அதாவது தண்ணியில் இப்போ நம்ம மணல் போட்டோம் அப்படின்னா வாட் வில் பி தேர்? ஸோ வண்டி வாட்டர்னு சொல்லுவோமா? ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கிளியர் வாட்டர் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு இது கலந்துருக்கிறது நம்ம கண்ணாலே பார்க்க முடிஞ்சு அப்படின்னா தட் இஸ் வாட் வி கால்ட் அஸ் டர்பிடிட்டி. ஸோ அந்த மாதிரி டர்பிடிட்டி காஸ் பண்ணுறதுக்கு என்ன இம்ப்யூரிட்டிஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. இல்லை சைஸஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லெஸ் தேன் greater than 1 micrometer. Colloidal 1 micrometer 10 power minus 3 micrometer. Dissolved less than 10 power minus 3 micrometer. Very very important. அதோட எக்ஸாம்பிள்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். இம்ப்யூரிட்டிஸில் 2 டைப்பாக இன்னும் பிரிக்கிறாங்க. என்னென்னா தட் இஸ் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக். ஆர்கானிக் தான் இருக்கிறதே டேஞ்சரஸ், ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். இதே இன்ஆர்கானிக் வந்து நேச்சுரலாக இருந்துச்சு, நேச்சுரலாகவே வாட்டரில் இருந்தால் அது வந்து அஃபெக்ட் பண்ணாது. சப்போஸ் ஆர்டிஃபிஷியலாக வந்து நமக்கு வந்து வாட்டரில் மிக்ஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா தேவையில்லாத பொருள், ஸோ அது வந்து டேஞ்சரஸ் தான். ஸோ இது வந்து குட், இது வந்து என்னது வெரி பேட். ஆர்டிஃபிஷியல் இன்ஆர்கானிக் மேட்டர்ஸ் ஆர் பேட். ஓகேவா? புரியுதா? அவ்வளோதான் இம்ப்யூரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், இட்ஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் வாட்டர். What is that? Characteristics of water. What characteristics? That is physical characteristics and chemical characteristics and biological characteristics. Okay, எல்லாத்தையுமே ஒரே டைமில் பார்த்தலாம். ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிசிக்கல் தான் நான் ஆரம்பிப்போம். ஸோ டர்பிடிட்டி. ஸோ ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கும் ஒவ்வொரு லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக அதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டர்பிடிட்டி 5 to 10 NTU. தட் இஸ் NTUங்கிறது யூனிட் ஆஃப் டர்பிடிட்டி, தட் இஸ் நெஃப்ளோமெட்ரிக் டர்பிடிட்டி யூனிட். ஸோ புரிஞ்சா? நெஃப்ளோமெட்ரிக் டர்பிடிட்டி யூனிட்டுங்கிறத யூனிட் ஆஃப் டர்பிடிட்டி இந்த வச்சு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ 5 to 10 இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எதனால் டர்பிடிட்டி காஸ் ஆகுதுன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துக்கோ. தட் இஸ் சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ்னால வரதான் வந்து என்னது டர்பிடிட்டி. திஸ் இஸ் ஆல்சோ அ கொஷின். எந்த ஸ்கேலில் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா சிலிக்கா ஸ்கேல். சரியா?
இது டர்பிடிட்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு எவ்வளோ வெயிட் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. வெயிட் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் முக்கியம் கிடையாது, அமௌண்ட் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் தான் முக்கியம். சரியா? எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ கலங்கள் தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ நாட் டிபெண்ட் ஆன் வெயிட், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த அமௌண்ட். புரிஞ்சா? ஸோ சிலிக்கா ஸ்கேல் சஸ்பெண்ட் இம்ப்யூரிட்டிஸ்னால வருது, மெஷர்ட் பை நெஃப்ளோமெட்ரிக் டர்பிடிட்டி யூனிட். இதில் மெஷர் பண்ணுறதுக்கு 2 டைப் ஆஃப் பிரின்சிபல் யூஸ் பண்ணுவாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் அப்சார்ப்ஷன், லைட் ஸ்கேட்டரிங். ஓகேவா? turbidity is directly proportional to light absorption. இதே turbidity is indirectly proportional to light absorption அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்குது, பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்கும்போது நம்ம லைட் பாஸ் பண்ணுற எல்லா பார்ட்டிகல்ஸும் அதிகமாக இருந்துச்சாலும் என்ன ஆகும், ஃபுல்லாகவே அப்சார்ப் ஆகிக்கும். எல்லாமே அப்சார்ப் ஆகி இந்த பக்கம் லைட்டே வந்து எமிட் ஆகாது. ஸோ தட் இஸ் வை டர்பிடிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ டர்பிடிட்டி அதிகமாக இருந்தால் லைட் அப்சார்ப்ஷன் அதிகமாக இருந்தால் டர்பிடிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் அங்கங்கே இருக்குது அப்படின்னா ஸ்கேட்ரிங் அதிகமாக இருக்கும். ஸோ ஸ்கேட்ரிங் அதிகமாக இருந்துச்சுன்னா பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ டர்பிடிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லைட் ஸ்கேட்ரிங், டர்பிடிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லைட் அப்சார்ப்ஷன். அடுத்து இதை வந்து எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஜாக்சன் டர்பிடிட்டி மீட்டர், அதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க. எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்கன்னா, ஜாக்சன் டர்பிடிட்டி மீட்டர். இதே நெக்ஸ்ட் வந்து எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நெஃப்ளோமெட்ரிக் டர்பிடிட்டி மீட்டர். சரியா? ஜாக்சன் டர்பிடிட்டி மீட்டர், லைட் ஸ்கேட்டரிங் வந்து நெஃப்ளோமெட்ரிக் டர்பிடிட்டி மீட்டர். ஸோ இது என்ன ஸ்கேல், ஜென்ரலாக சிலிக்கா ஸ்கேலில் மெஷர் பண்ணுறது. அண்ட் இதை எதில் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார்மசிங் பாலிமர் சொல்யூஷன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், இதுவும் இம்பார்ட்டன்ட். சிலிக்கா ஸ்கேல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? புரிஞ்சா? ஸோ ஐ ரிவைஸ் யூ அபவுட் டர்பிடிட்டி என்னென்னலாம் நான் நமக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இதெல்லாம் 5 to 10 NTU இம்பார்ட்டன்ட். சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ்னால வருது. சிலிக்கா ஸ்கேல் வச்சு ஜென்ரலாக கேட்டாங்கன்னா சிலிக்கா ஸ்கேல். லைட் ஸ்கேட்ரிங்னு கேட்டாங்கன்னா வாட் யூ ஹேவ் டு டெல், ஃபார்மசிங் பாலிமர் சொல்யூஷன். லைட் அப்சார்ப்ஷனுங்கும் போது சிலிக்கா ஸ்கேல். டர்பிடிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு லைட் அப்சார்ப்ஷன், டர்பிடிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லைட் ஸ்கேட்ரிங். எதை பொறுத்து இருக்கோ அமௌண்ட் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் பொறுத்து இருக்குமே தவிர வெயிட் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் பொறுத்து இருக்காது. அடுத்து சிலிக்கா ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். இங்கே ஃபார்மசிக் பாலிமர் சொல்யூஷன் சொல்லியாச்சு. அண்ட் என்ன மீட்டரை யூஸ் பண்ணுவோம், ஜாக்சன் டர்பிடிட்டி மீட்டர். இதில் நெஃப்ளோமெட்ரிக் டர்பிடிட்டி மீட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சா? திஸ் இஸ் ஆல் அபவுட் டர்பிடிட்டி. அவ்வளோ, இது மட்டும் டர்பிடிட்டியில் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்து ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கலர். கலர் பொறுத்தவரைக்கும் 5 to 25 TCU, that is true color unit. ஓகேவா? 5 to 25 is limit. ஓகேவா? ஸோ இதில் கலர்ஸ், வாட்டரோட கலர் என்னென்ன கலரில் இருக்கலாம். ஜென்ரலாக கலர் வந்து எதனால் வரும் அப்படின்னா, டிசால்வ்டு இம்ப்யூரிட்டிஸ்னால வரும். புரியுதா? டிசால்வ்டு இம்ப்யூரிட்டிஸ்னால வரும். அண்ட் இஃப் த வாட்டர் கலர் இஸ் ரெட்டாக இருந்தால் என்ன மெட்டல் இருக்கும் அப்படின்னா அயர்ன் இருக்கும். ப்ரௌன் கலரில் இருந்தால் மேங்கனீஸ் இருக்கும். ஓகேவா? புரிஞ்சா? ஸோ they'll ask you இதை எந்த மெட்டல் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு எந்த ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா, பிளாட்டினம் கோபால்ட் ஸ்கேல். புரிஞ்சா? பிளாட்டினம் கோபால்ட் ஸ்கேல் வச்சு தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் TCUவில் வந்து மெஷர் பண்ணுவாங்க. புரிஞ்சா? அடுத்து வந்து என்னென்னா, 2 types ஆஃப் கலர் இருக்குது. என்ன அப்படின்னா, அப்பேரண்ட் கலர், ட்ரூ கலர்.
ஓகேவா. எந்த கலர் எந்த இம்ப்யூரிட்டினால வருது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, எந்த இம்ப்யூரிட்டினால வருது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஜென்ரலாக அப்பேரண்ட் கலர் வந்து எதனால் வரும் அப்படின்னா சஸ்பெண்டட் அண்ட் dissolved impuritiesனால வருது வந்து என்னென்னா apparent color. ஒன்லி டியூ டு dissolved impuritiesனால வரது தான் வந்து என்னென்னா ட்ரூ கலர். சரியா. ஸோ 2 டைப்ஸ் இருக்குது, apparent color, ட்ரூ கலர். ட்ரூ கலருங்கிறது எப்பயுமே பெர்மனெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் டிசால்வ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து திரும்ப பிரிக்க முடியாது. ஸோ அதனால் டிசால்வ்டு மூலம் மட்டும்தான் வந்து ட்ரூ கலர் வரும். அப்பேரண்ட் கலருங்கிறது we can remove it. ஸோ அதனால் சஸ்பெண்டட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இல்லையா. அதனால் சஸ்பெண்டட்னாலையும் டிசால்வ்னாலையும் வரது தான் வந்து என்னென்னா அப்பேரண்ட் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இது வந்து பிளாட்டினம் கோபால்ட் ஸ்கேலும் சொல்லுவாங்க. அண்ட் இல்லை அப்படின்னா பிளாட்டினம் இன் த ஃபார்ம் ஆஃப் chloroplatinate ion. ஸோ இங்கே நான் தெளிவாக platinum in the form of chloroplatinate ion. புரிஞ்சா. ஸோ இந்த பேசிக் இந்த இதுலேயும் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸில் இருக்கும். ஹாவ் டு டிக் திஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் அவ்வளோதான். இதை பொறுத்து கலரை பொறுத்துக்கு அவ்வளோதான். இதை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். அப்பேரண்ட் கலர் எதனால் வருது, ட்ரூ கலர் எதனால் வருது, டிசால்வ் இம்ப்யூரிட்டிஸ் தான் மெயினாக. ட்ரூ கலர் யூனிட் இஸ் த யூனிட் அண்ட் 5 to 25 இஸ் த லிமிட். ரெட்னா அயன், ப்ரௌன்னா மேங்கனீஸ். க்ளூ வச்சு படிச்சுக்கோங்க. ரெட்னா என்ன, ப்ரௌன்னா மேங்கனீஸ் அப்படின்றது. அடுத்து பிளாட்டினம் இந்த ஃபார்ம் ஆஃப் குளோரினேட்டட் அயனுங்கிறது என்னது ஸ்கேல். அவ்வளோதான். நெக்ஸ்ட் we are going to move for temperature. ஓகே. டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 10 to 20 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்கும். புரிஞ்சா. 10 to 20 டிகிரி செல்சியஸ். எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க, தெர்மாமீட்டர். எல்லாருக்கும் தெரிஞ்சது. எதனால் வந்து அஃபெக்ட் ஆகுது, டெம்பரேச்சர்னால என்னென்னால அஃபெக்ட் ஆகும்னா பாக்டீரியா மே கில் ஆர் லிவ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இஃப் சப்போஸ் இன்க்ரீஸ் ஆச்சு இல்லை டிக்ரீஸ் ஆச்சு பியாண்ட் ஆர் லெஸ் தேன் 10 இதை சொல்லிடணும். அண்ட் அடுத்து வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் அஃபெக்ட் ஆகும். பயாலஜிக்கல் டீகம்போசிஷன், விஸ்காசிட்டினா என்ன, ஸோ அதனோட அடர்த்தி தன்மை. ஓகேவா. இஃப் த ஆயிலுக்கு வந்து விஸ்காசிட்டி எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். வாட்டருக்கு எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம வாட்டர் தண்ணி விட்டோம்னா ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். இதே ஆயிலுக்கு கீழே ஊற்றி விட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ளோவுக்கு வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுனால தான் வந்து விஸ்காசிட்டி வந்து அதிகமாக இருக்குது ஆயிலுக்கு, வாட்டருக்கு வந்து கம்மியாக இருக்குது. புரியுது. அந்த மாதிரி விஸ்காசிட்டி வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. பயாலஜிக்கல் டீகம்போசிஷன்னா உள்ளே ஏதாவது நடக்கிற ப்ராசஸ். டீகம்போசிஷன்னா என்னது, அழுகி போகுது. ஸோ உள்ளுக்குள்ள இருக்க ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் ஏதாவது அழுகி போச்சு அப்படின்னா பயாலஜிக்கல் டீகம்போசிஷன். சர்ஃபேஸ் டென்ஷன்ன்றது என்ன, சர்ஃபேஸ் மேலே எல்லா லிக்விடுமே ஒரு சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்கும். சரியா. சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த சர்ஃபேஸ் கடையில் உள்ள ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸ் கடையில் உள்ள அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் தான் வந்து என்னன்னா சர்ஃபேஸ் டென்ஷன். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மைட் ஹேப்பன். அண்ட் பாக்டீரியா வந்து உள்ளுக்குள்ளே டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதனால் லிவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் பாக்டீரியா மே டை. ஸோ அடுத்து வந்து pH வந்து சேஞ்ச் ஆகும். அஃப்கோர்ஸ் pH வந்து டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. புரிஞ்சா. ஸோ இதெல்லாம் வந்து டெம்பரேச்சர்னால் அஃபெக்ட் ஆகக்கூடியது. அண்ட் தெர்மாமீட்டரை வச்சு மெஷர் பண்ணுவாங்க. 10 to 20 டிகிரி செல்சியஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. எப்பயுமே இந்த மெஷரிங் த ஸ்கேல் அப்புறம் வந்து 5 to 25 இந்த லிமிட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் இஸ் ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி. ஓகே. ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி. ஓகேவா. இதில் எப்பயுமே நம்ம 3 வேர்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்ன அப்படின்னா ஆக்சுவலாக இட் இஸ் அ மெஷர் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி தானே. எதுக்காக, அதாவது கரண்ட்டை பாஸ் பண்ணி எவ்வளோ வந்து இது கண்டக்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால அதனால் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. எவ்வளோ வந்து எலக்ட்ரிசிட்டி இது வந்து கண்டக்ட் பண்ணுது அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அயான் கான்சன்ட்ரேஷன் மெஷர் பண்ணுவாங்க. எவ்வளோ அயான்ஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. அண்ட் அதை வச்சு அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்டு சாலிட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது சொல்லிடுவோம்.
அதாவது ஜென்ரலாக ஒரு ஸ்டாட்டிக் ஐடியல் ஃப்ளூயிட் இருக்கும், அதோட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மெஷர் பண்ணிடுவாங்க. அண்ட் நம்ம எடுத்துக்கிற சாம்பிளோட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி பாஸ் பண்ணி இஃப் இட் ஹேஸ் லெஸ் ஆர் ஹை அந்த வேல்யூவை வச்சு ஸ்டாண்டர்ட் டேட்டாவை ரெஃபர் பண்ணி நமக்கு வந்து எவ்வளோ டிசால்ட் இம்ப்யூரிட்டிஸ் வந்து அங்கே இருக்குது அப்படிங்கிறத டிடர்மைன் பண்ணுறது என்னென்னா ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி. ஸோ இந்த 3 வேர்ட்ஸ் இருந்தாலே அது என்ன தான் ஸ்பெசிஃபிக் கண்டக்டிவிட்டி தான். புரிஞ்சா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் டோட்டல் டிசால்வ்ட் சாலிட்ஸ். ஓகேவா? ஸோ டோட்டல் dissolved solids. ஸோ இதை வந்து எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா வாட்மேன் ஃபில்டர் பேப்பர். ஸோ அதோட சைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 1 மைக்ரோமீட்டர் by 1 மைக்ரோமீட்டர், 1 மைக்ரான் மீட்டர் பை 1 மைக்ரான் மீட்டர். ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பேப்பர் வந்து எப்பயுமே இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், ரொம்ப மைன்யூட் போர்ஸாக இருக்கும். ஸோ இந்த சைஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த சைஸ் இருக்குல்ல பாக்ஸோட சைஸ், ஸோ அதோட சைஸ் வந்து 1 மைக்ரான் பை 1 மைக்ரான் மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எதனால் வரும் அப்படின்னா ஒன்று கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ்னால வரும், இல்லை அப்படின்னா டிசால்வ்டு சாலிட்ஸ்னால வரது தான் வந்து என்னென்னா டோட்டல் டிசால்வ்ட் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புரிஞ்சா? இதனோட லிமிட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்டுருக்காங்க. 500 to 1000 mg/L. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் pH. pH இதனோட லிமிட் என்னன்னா 6.5 to 8.5 ட்ரிங்கிங் வாட்டருக்கான pH. ஓகேவா? இது ஓகே. ஜென்ரலாகவே நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம pH பற்றி படிச்சிட்டோம் இல்லையா? ஸோ இந்த டாப்பிக்கை தான் நமக்கு pH ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோ நான் உங்களுக்கு pH பற்றி எப்படி கால்குலேட் பண்ணி எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ அசிடிட்டி அதிகமாக இருந்தால், தட் இஸ் H+ அயான்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அசிடிட்டி அதிகமாக இருக்கும். இதே OH- அயான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? தட் இஸ் ஆல்கலினிட்டி. பேஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதை எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க? அடிக்கடி ரொம்ப ஈஸி pH மீட்டர், இல்லை அப்படின்னா பொட்டென்ஷியோமீட்டர். ஓகேவா? இது அப்படின்னு இது pH பேப்பர். ஓகே, இது வந்து ரஃப் மெத்தட். 10th வந்து நம்ம ப்ராக்டிக்கல் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மெத்தட் தான் pH பேப்பர். ஸோ இதோட pH வந்து நமக்கு வந்து இது 6.5 to 8.5 வெரி இம்பார்ட்டன்ட். பொட்டென்ஷியோமீட்டர் pH மீட்டர் வெரி இம்பார்ட்டன்ட். இது நமக்கு தெரியும். ஓகேவா? புரிஞ்சா? ஸோ திஸ் இஸ் வாட் pH இஸ் அபவுட். நெக்ஸ்ட் இஸ் dissolved oxygen. டிசால்வ்ட் ஆக்சிஜன் அப்படின்னா என்ன? ஜென்ரலாக வாட்டரில் நமக்கு வந்து எப்பயுமே ஆக்சிஜன் இருக்கும், தட் இஸ் வாட் H2O சொல்லுவோம். ஸோ இந்த ஆக்சிஜனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிசால்வ்ட் ஆக்சிஜன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆக்சிஜனை வந்து ப்ரீத் பண்ணி தான் என்னன்னா அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து லீவ் பண்ணுறதுக்கு காரணம் டிசால்வ்ட் ஆக்சிஜன்ஸ் தான். சரியா? சப்போஸ் இப்போ டிசால்வ்ட் ஆக்சிஜனோட கண்டென்ட் வந்து குறைஞ்சிச்சு வாட்டரில் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்க எல்லா ஆர்கானிசம்ஸோட லைஃப் வந்து என்ன ஆகும்னா ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ டிசால்வ்ட் ஆக்சிஜன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் அ வாட்டர். புரிஞ்சா? ஏன்னா அதில் வாட்டர் ஃபிஷஸ் எல்லாமே அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். எதனால் டிசால்வ்ட் ஆக்சிஜன் குறையும் அப்படின்னா உள்ளுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு மெட்டீரியல் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஸோ சப்போஸ் அது டிக்கே ஆகிடுச்சு அப்படின்னா அது டிக்கே ஆகிறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும்? ஆக்சிஜன் வந்து தேவைப்படும். ஸோ அதை என்ன பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக வாட்டரில் இருக்க எல்லா ஆக்சிஜன்ஸையும் எடுத்துக்கும். ஸோ இதனால் இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஆக்சிஜன் டிமாண்ட் நிறைய க்ரியேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வாழ்கிற எல்லா ஆர்கானிசம்ஸோட உயிரும் என்ன ஆகும் அப்படின்னா இறந்து போயிடும். புரிஞ்சா? ஸோ அதனால தான் டிசால்வ்ட் ஆக்சிஜன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ டிசால்வ்ட் ஆக்சிஜன் எப்பயுமே வந்து 5 to 10 mg/L இருக்கணும் டிசால்வ்ட் ஆக்சிஜனோட ட்ரிங்கிங் வாட்டர். ஓகேவா? இதான் வந்து ஜென்ரல் லிமிட். ஒரு ஃபிஷ் வந்து அந்த இடத்துல வந்து உயிரோடு இருக்கணும் அப்படின்னா 9.2 mg/L வந்து அதுக்கு வந்து இருக்கணும் ஜென்ரலாக. புரிஞ்சா? அட் 28 டிகிரி செல்சியஸில் 9.2 mg/L வந்து ஒரு ஃபிஷ் வாடுறதுக்கு தேவை. ஜென்ரலாக நமக்கு ட்ரிங்கிங் வாட்டருக்கு 5 to 10 mg/L வந்து இருக்கணும். ஓகேவா?
எப்பயுமே less than 4 milligram per literக்கு கீழே குறையக்கூடாது. சரியா? இதெல்லாம் dissolved oxygenோட வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ். இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம்? டிசால்வ்ட் ஆக்சிஜனா என்ன? வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கும் ஆக்சிஜன். அதனால தான் என்ன, அது உள்ளுக்குள்ளே இருக்க லிவிங் ஆர்கன்ஸ் எல்லாமே உயிர் வாழுது. அது குறைஞ்சது என்னென்னா ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அப்போ உள்ளுக்குள்ளே சப்போஸ் வேறு ஏதாவது ஆர்கானிக் மேட்டர்ஸ் வந்து டிக் ஆகிறதுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா, அதனால் இன்சைடில் இருக்க டிசால்வ்ட் ஆக்சிஜன்ஸ் வந்து என்ன ஆகும்னா யூஸ் பண்ணி இதை டிகே ஆனதுனால என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்து ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். இதனால தான் ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து வருது. ஸோ தட் இதில் இருக்க ஆர்கானிசம் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். புரிஞ்சா? ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. டிசால்வ்ட் ஆக்சிஜன் வந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆக்சிஜன் சப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அது பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ என்னோட லிமிட் என்ன அப்படின்னா 5 to 10 milligram per liter. ஃபிஷஸ்க்கு 9.2 milligram per liter இருக்கணும். should not be less than 4. These are the 3 numbers you have to remember about dissolved oxygen. And அவ்வளோதான், இதோட டிசால்வ்ட் ஆக்சிஜன் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து அசிடிட்டி. ஓகேவா? ஸோ அசிடிட்டிங்கிறது எதில் வச்சு டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னா, இஃப் சப்போஸ் presence of CO2 கேஸ் இல்லை சல்ஃபேட்ஸ் ஆஃப் calcium and magnesium or natural acids. புரிஞ்சா? ஸோ இந்த 3 காம்பவுண்டில் ஏதாவது 1% ஆயிருந்தாலே அது என்ன தான் டிட்டர்மைன் பண்ணுது? இந்த வாட்டர் இஸ் அசிடிக் அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணிடும். புரிஞ்சா? சல்ஃபேட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் என்ன சொல்லுவாங்க? கால்சியம் சல்ஃபேட் ஆர் மெக்னீசியம் சல்ஃபேட். ஓகேவா? ஸோ இதான் வந்து சல்ஃபேட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம், CO2 கேஸ் அண்ட் நேச்சுரல் ஆசிட். இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருந்தால் அது வந்து என்னது? அசிடிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புரிஞ்சா? நெக்ஸ்ட் இஸ் ஆல்கலினிட்டி. So bicarbonates of calcium and magnesium, carbonates of calcium, magnesium, sodium and potassium, hydroxides of calcium, magnesium, sodium and potassium. So இந்த மாதிரி எந்த காம்பவுண்ட் ப்ரெசென்ட் ஆனாலும் அது டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல்கலினிட்டி. அதாவது கால்சியம் பைகார்பனேட், மெக்னீஷியம் பைகார்பனேட், calcium carbonate, magnesium carbonate, sodium carbonate, potassium carbonate, calcium hydroxide, magnesium hydroxide, sodium hydroxide, potassium hydroxide. இது எல்லாமே that is KOH, NaOH, MgOH, CaOH twice. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வந்து என்னது? ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல்கலினிட்டி. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த கொஷின்ஸாக வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. சரியா? Next is odor and taste. இதுக்கு எப்பவுமே லிமிட் 1 to 3ன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலி போத் odor and taste ரெண்டுக்குமே 1 to 3 தான். ஸோ இதனோட யூனிட்ஸ் என்ன அப்படின்னா, threshold odor number, threshold flavor number. அதாவது odorக்கு odor 10, டேஸ்ட்டுக்கு threshold flavor number, that is threshold odor number or threshold flavor number. புரிஞ்சா? நமக்கு வந்து எப்படி கொஷின்ஸ் இதில் கேட்பாங்க அப்படின்னா, வால்யூம் ஆஃப் ஒரு பர்டிகுலர் சாம்பிள் அண்ட் வால்யூம் ஆஃப் பர்டிகுலர் அதர் சாம்பிள் வந்து கொடுத்துருவாங்க. அதாவது அதர் சாம்பிள் வந்து என்னென்னா சாம்பிள் ஆஃப் டிஸ்டில்டு வாட்டர் இருக்கும். இது வந்து ட்ரிங்கிங் வாட்டரோட சாம்பிளாக இருக்கும். இப்போ இதனோட ஒடோர் நம்பர் கேட்டாங்க அப்படின்னா VA + VB divided by volume of VA, that is volume of the drinking water. இது வால்யூம் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர், வால்யூம் ஆஃப் டிஸ்டில்டு வாட்டரோட சாம்பிள். ஸோ இதை கலந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஒடோர் நம்பரோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும். ஜென்ரலாக இது ரேஞ்சஸ் ஃப்ரம் 1 to 3 போத் டேஸ்ட் அண்ட் அடர் ரெண்டு கேட்டாலுமே 1 to 3 தான். 10 TF ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்மில் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் நிறையா டைம் கேட்டிருக்க கொஷின். VA + VB divided by
BA கீழே வந்து டிஸ்டில்ட் வாட்டரோட சாம்பிள் போடக்கூடாது. என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், ட்ரிங்கிங் வாட்டரோட சாம்பிளோட வால்யூம் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப் டு திஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து முடியுது. ஸோ அண்ட் ஒன் மோர் திங், மில்லிகிராம் பர் லிட்டரை வந்து வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா பார்ட்ஸ் பர் மில்லியன், பார்ட்ஸ் பர் மில்லியன். அதாவது வாட்டர் லிக்விடை பார்ட்ஸாக பிரித்து ஸோ இவ்வளோ பார்ட்ஸில் இவ்வளோ பர் மில்லியன் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் ஒரு பார்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா பார்ட்ஸ் பர் மில்லியன், அது மில்லிகிராம் பர் லிட்டர் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். புரிஞ்சா? ஸோ திஸ் இஸ் அப் டு இது வரைக்கும் தான் என்னென்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் எவ்வளோ பர்மிசிபிள் லிமிட், எவ்வளோ வந்து டிசைரபிள் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த டேபிளில் இருக்குது. ஸோ நான் ஒரு 3 டேபிள் இந்த மாதிரி 3 பேஜஸ்க்கு நான் வந்து எழுதியிருக்கேன். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து டிசைரபிள் லிமிட்ஸ். டிசைரபிள் லிமிட்ஸ் வந்து என்னென்னா அவ்வளோ கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் பர்மிசிபிள் லிமிட்ஸுங்கிறது அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ இந்த 3 இதுவும் நான் வந்து உங்களுக்கு 3 பேஜஸ் நான் வந்து காட்டுறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னா படிச்சுக்கிறீங்க. புரிஞ்சா? ஸோ திஸ் இஸ் ஒன் டேபிள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஓகேவா? ஸோ இதே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் தி லாஸ்ட் பேஜ். அவ்வளோதான். ஸோ இதில் இருக்க எல்லா காம்பனன்ட்ஸும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா படிச்சுக்கிறீங்க. ஸோ இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி நம்ம இதெல்லாமே கேரக்டரிஸ்டிக்ஸ்லேயே பார்த்துட்டோம். ஹார்ட்னஸ் அயன் இதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அண்ட் சம்டைம்ஸ் க்ளூ வச்சு படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மெத்தமோக்ளோபிமேனியா, ஸோ இது வந்து எதனால் வரும் அப்படின்னா நைட்ரேட்னால வரும். ப்ளூ பேபி சிண்ட்ரோம், மெத்தமோக்ளோபிமேனியா அப்படின்ற மாதிரி ஏதாவது கேட்டாங்க அப்படின்னாலே எதனால் வருது, நைட்ரேட்னால் வருது. நைட்ரேட் 2 இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. நைட்ரேட்னு கேட்டால் இட் இஸ் நில், அது வந்து டாக்ஸிக், அது வந்து இருக்கவே கூடாது. நைட்ரேட்டில் இவ்வளோ கண்டென்ட் இருக்கலாம், 45 to 100 இருக்கலாம். தட் இஸ் ப்ளூ பேபி சிண்ட்ரோம், அதை வந்து தெரிஞ்சுக்கும். அண்ட் ஃப்ளூரைட்ஸ், சரியா? ஃப்ளூரைட், எஸ், ஃபர்ஸ்ட் ஒன். ஃப்ளூரைட்ஸில் 1 to 1.5 தான் இருக்கணும். 1க்கு கம்மியாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா கேவிட்டிஸ் வரும். இதே கிரேட்டர் தான் 1.5 இருந்துச்சு அப்படின்னா என்னென்னா மோல்ட்டிங் ஆஃப் டீத், ஃப்ளூரோசிஸ், கிரிப்ளிங் ஆஃப் போன்ஸ், இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். கிரேட்டர் தான் 1.5 இருந்தால், லெஸ் தான் 1.5 இருந்தால் டென்டல் கேவிட்டிஸ் வந்து வரும். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். அண்ட் காப்பர் இஸ் வெரி வெரி மோஸ்ட் டேஞ்சரஸ். காப்பர் வந்து வாட்டரோட ரியாக்டர்ஸ் அப்படின்னா அது வந்து நமக்கு பாய்சனாக ஆகிடும். ஸோ காப்பர் ரியாக்ட் பண்ணாத அளவுக்கு அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் நீங்கள் வந்து என்னென்னா வாட்டர் பாட்டில்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கணும். ஸோ காப்பரில் அந்த பச்சை கடலில் ஏதாவது பாஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே தட் இஸ் வெரி டேஞ்சரஸ். அந்த மாதிரி காப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதனோட லிமிட்டு 0.05 to 1.5 தான் இருக்கணும். கரோஷன் ஆஃப் பைப்ஸ், யூட்டென்சில்ஸ், சேஞ்ச் இன் டேஸ்ட், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அஃபெக்ட் பண்ணுறது என்னது, காப்பர். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ மற்றபடி நீங்கள் வந்து எல்லாரோட வேல்யூஸும் நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதும். அண்ட் கேஸ்ட்ரோ ப்ராப்ளம்ஸ் வர்றது எதனால, டிசால்வ்டு சாலிட்ஸ்னால வருது, சரியா? அண்ட் இன்க்ரஸ்டேஷன் வந்து கால்சியம்னால வருது. இன்க்ரஸ்டேஷன் அப்படின்னா என்னென்னா பைப்பில் இருக்க உள்ளுக்குள்ளே இருக்க அந்த லேயரை வந்து அப்படியே அரிச்சு எடுக்க தான் வந்து என்னென்னா இன்க்ரஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ கால்சியம்னால தான் அந்த இன்க்ரஸ்டேஷன் அப்படிங்கிறது நடக்குது. புரிஞ்சா? ஸோ அவ்வளோதான் இதோட. அண்ட் தென் ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஃபீனால், மெர்க்குரி, ஜிங்க், நைட்ரேட், சல்ஃபேட், ஆல்கலினிட்டி, நைட்ரேட், BODனா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், அலுமினியம், இட்ஸ் அஃபெக்ட்ஸ் த ஹியூமன் ஹெல்த். ஓகே, மேலே வந்து ஃப்ளூரைட்ஸ், ரெசிடியல் ஃப்ரீ குளோரின், dissolved solids, calcium, magnesium, copper, cyanide, chromium, lead, cadmium, arsenic, selenium, manganese. ஸோ எல்லாத்தோட லிமிட்ஸு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பேஜ், இட்ஸ் கலர், odor, taste, stability, pH, total hardness, iron content, chlorides. Chloride very 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 important. 2000 to 1000 250 to 1000 milligram per liter. இதில் நிறைய லிமிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸாக. ஸோ
ஸோ இந்த டேபிள்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வரும். ஸோ அப்டு திஸ் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் டிமாண்ட் வந்து என்னென்னு பார்த்துருக்கோம், வாட்டர் டிமாண்ட்னா என்னென்னு பார்த்துருக்கோம், அண்ட் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தாச்சு, கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தாச்சு, pH பார்த்தாச்சு, பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் பார்த்தாச்சு. ஸோ இன்னும் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் வில் கண்டினியூ வித் சீவேஜ் கண்டினியூ பண்ணுவோம். ட்ரீட்மெண்ட்டில் ஒரு 7 டாபிக்ஸ், அதாவது ஸ்க்ரீனிங், கொயாகுலேஷன், அந்த மாதிரி நம்ம 7 டாபிக்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அன்டில் திஸ் வாட்டர் டிமாண்ட், குவாலிட்டி ஆஃப் வாட்டர், கேரக்டரிஸ்டிக்ஸ் வாட்டர், pH, பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங், இம்ப்யூரிட்டிஸ், இதெல்லாமே வந்து வாட்டரோட இன்ட்ரடக்ஷன் மாதிரி நம்ம எல்லாமே படிச்சுக்கணும். இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து இதிலேருந்தே கேட்டுருவாங்க. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் தான் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தால் ஒரு 7 ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் ஒன்று என்னென்னு பார்த்துட்டோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் முடிஞ்சிடும். இதில் ஒன் ஆஃப் த மெயின் டாபிக் என்ன அப்படின்னா பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், அது தனியாக ஒரு பீரியடில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.